அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவின் மறைநூல் அறிவு. மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 35 முதல் 37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மார்க் நற்செய்தி ஒரு தனிப்பட்ட சிந்தனையாக கருதப்படும். மெஸ்ஸியா ரகசியம் இதில் ஊடுருவியுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும். தம்மை மானிட மகன் என்றும் துன்புறவிருக்கும் மெஸ்ஸியா என்றும் தம் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார் இயேசு. யூத மரபுப்படி வரவிருக்கும் மெஸ்ஸியா தாவீது குலத்தின் வாரிசாகவும் தாவீது அரசருக்கே உரிய அரச பண்புடன் விளக்குவராகவும் மக்கள் நம்பியிருந்தார்கள். குறிப்பாக யூத மரபுகளின் நடுநிலையமாக விளங்கிய எருசலேமில் இக்கருத்து மேலோங்கி இருந்தது. ஆகவே இக்கருத்தை பற்றிய ஒரு மாற்று கருத்தை இயேசு எருசலேமில் யூத தலைவர்கள் சூழ்ந்திருந்த ஒரு வேளையில் வழங்கியுள்ளது பொருத்தமாகவே உள்ளது. தாம் நிலைநாட்ட வந்துள்ள இறையாட்சி மக்கள் எதிர்பார்க்கும் தாவீது அரசின் ஆட்சியாக இருக்காது என்கிற உண்மையைத்தான் இயேசு தர விரும்புகிறார். இயேசு தாவீது குலத்தவர் என்கிற உண்மை புதிய ஏற்பாட்டில் பரவலாக காணப்படுகிறது. ஆனால் தாவீது குலத்துக்கே உரிய அரச ஆடம்பரத்திற்கு தாம் அப்பாற்பட்டவர் என்கிற உண்மையைத்தான் இயேசு வலியுறுத்த விரும்புகிறார். இயேசு தம் மானிட பிறப்பில் தாவீது குலத்தவராக இருந்தாலும் அவருடைய வாழ்வும் பணியும் தாவீது குலத்தின் அரசு சிறப்புகளை தழுவியதாக இல்லை. தாம் உடனடியாக ஏற்கவிருக்கும் பாடுகளுக்கும் மரணத்திற்கும் ஒரு முன்னோட்டமாகவே இயேசு தம் தாவீது குல வாரிசு பற்றிய உண்மையை வெளிப்படுத்த விரும்பினார். இந்த கருத்தில் இருந்த ஒரு புதிய நிலை கருதி மக்கள் இயேசு கூறியதை மனவந்து கேட்டனர். அவர் எழுப்பிய கேள்வி அவர்களுக்கு மிக நியாயமாக பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு மறைநூல் அறிஞரின் மறைநூல் அறிவை தகர்த்தெறிவதையும் அதனை மக்கள் திரள் மனவந்து கேட்டுக்கொண்டிருந்ததையும் வாசிக்கின்றோம். இன்றைய பகுதியில் இயேசு திருப்பாடல் 110 மேற்கோள் காட்டி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்து மெஸ்ஸியா தாவீதின் மகன் என மறைநூல் அறிஞர் கூறுவது சரியல்ல. மெஸ்ஸியா தாவீதுக்கே தலைவர், தாவீதை விட மேலானவர் என எடுத்துரைக்கிறார். அவரது வாதம் மற்றும் மறைநூல் அறிவை கேட்டு வியந்த மக்கள் அவருக்கு மனவந்து செய்மடுக்கின்றனர். இதே நிகழ்வை பதிவு செய்திருக்கும் மத்தேயு அது முதல் எவரும் அவரிடம் கேள்வி எதுவும் கேட்க துணியவில்லை என எழுதியிருக்கிறார். இயேசுவிடமிருந்த பல தலைமை பண்புகளில் இன்று நாம் சிந்தித்து வியப்படையும் பண்பு அவரது மறைநூல் அறிவு. இயேசு மறைநூலை, இன்னும் குறிப்பாக திருப்பாடல்களை நன்கு அறிந்திருந்தார். திருப்பாடல்களை மனப்பாடமாக அறிந்திருந்தார், ஜெபித்தார், அவற்றின் முழுமையான பொருளையும் உணர்ந்திருந்தார். இயேசுவை போல நாமும் மறைநூலை அறியும் ஆர்வம் கொள்வோமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் மறைநூலை அறியும் ஆர்வம் கொண்டு வாழ்கின்றேனா? திருப்பாடல்களில் முக்கியமான பாடல்களை அறிந்து அதன்படி செயல்படுகின்றேனா? இயேசுவின் சொற்களை திறந்த உள்ளத்துடன் கேட்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மறைநூலை அறியும் ஆர்வம் கொண்டு வாழவும், திருப்பாடல்கள் முக்கியமான பாடல்களை அறிந்து அதன்படி செயல்படவும், இயேசுவின் சொற்களை திறந்த உள்ளத்துடன் கேட்கவும் வரம் தாரும். ஆமீன்.